கானகத்தில் பாட்டுக்கு பாட்டெடுத்து இருப்பா ஸ்பீடா வரும். பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவது கேட்ட எப்படி வராது. பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. முத்துங்கிளி அங்கிருக்க பழ இங்கிருக்க முத்துங்கிளி அங்கிருக்க நான் கோவை பழ இங்கிருக்க தத்தி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. தத்தி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் புறந்தான் கையடிச்சேன். சாட்சி சொல்லும் சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு இந்த கூட்டத்தில் பாட்டெடுத்து அதுக்கு பயிலிருந்து நீ 50 ரூபாய் எடுத்து சரியா போச்சுப்பா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏய் சித்தப்பு 50 ரூபாய்க்கு அவ்வளோதான் பாட முடியும். இந்த பாட்டு முழுசா பாடணும்னா 820 ரூபா கணக்கு வருது. இப்போ மட்டும் உனக்கு வேறுக்குமே மேனே. அம்மா பாட்டு உனக்காக பாரு. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகே வந்திருக்கேன் கண் துறந்து பாரம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் உட்காருமா. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகே வந்திருக்கேன் கண் துறந்து பாரம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் ஐதோரந்து பேசம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ. என்னாச்சு ஏதாச்சோ உசுரே என்னாச்சு ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ. ஒண்ணுமே புரியாம ஓமகே அழுகிறேன். என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகே வந்திருக்கேன் வாய் தோறந்து பேசம்மா. செல்ல மகே வந்திருக்கேன் வாய் தோறந்து பேசம்மா. கடைசியா பிறந்தவன்னு குட்டி நோக்கு போட்டையே கடைசியா பிறந்தவன்னு குட்டி நோக்கு போட்டையே படிப்புக்கு பரித வச்ச பாவி மகன் பேசம்மா. என்ன பத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்ன மகன் வந்திருக்கேன் வாய் தோறந்து பேசம்மா. சின்ன மகன் வந்திருக்கேன் வாய் தோறந்து பேசம்மா. ஆராரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆராரோ நான் வளர்த்த அழகுறதா நீ உறங்கு. எங்க ஐயா நீங்க தர்மர்மையன் கண்ணாதரு நான் வளர்த்து கட்டிறதும் நீ உறங்கு. உங்க அப்பா செக்கணத்துக்கு போயிருக்காரு அது வரைக்கும் செவனேன்னு நீ உறங்கு. ஆசை மகனே ஆட்டை ஓட்டிக்கிட்டு ஐயனாரு நேச மகனே நீ உறங்கு. நேராச்சு ஐயனாரு காசை வாங்குடா நான் ஊருக்கு போறேன். ஐயனாரு ஐயனாரு இந்த ஊரை காக்குற ஐயனாரு இந்த நாடகத்துக்கு காசு வாங்கி தர்ற ஆட்டோக்கார ஐயனாரு அந்த 18ஆம் படியா கருப்பு கூட. கானகத்தில் பாட்டும் பாட்டும்
சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை பொய்யே சொல்லா திறமையான நாரதர் கைதட்டலாம். பிற்கால விட்டு அடிச்சாரு பாத்தீங்களா? எனக்கு எது கைதட்டாதே சிங்கம், ஏன்னா பாட்டுக்குன்னு அவர் தான், நான் கோமாளிங்க. வாங்க விஷயம் நானும் பேசுவான். அரை ஒரு 10 நிமிஷத்துல 3-4 நாடகத்தை முடிச்சு விட்டியாங்க. என்னன்றது சரிங்க. போட்டு பாட்டு பண்ணணுமா? அது வேனில் போகும்போது பாடிக்கிறோம். ஏய் என்ன உட்காரு, உட்காருப்பா. சரி, நல்ல விஷயமா இருக்கு. எக்கோ குறை சிங்கம், எக்கோ குறை. நம்மளுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம். அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு. நல்ல விஷயம். தங்களை பார்க்கும் பொழுது காவல்காரர் மாதிரி எனக்கு தோணுது. உங்களை பார்க்கும்போது சித்தத்தில் தண்ணி பிடிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி. அப்படியே இருக்கட்டும், ஆகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். கலாணி பே மாதிரியே உன்னை தோணுது பார்க்கும் போதும். உங்களை பார்த்தா நல்லா வாயில் வந்துடும் செந்தில். ராதா, நீ கலாணி பே தான் எனக்கு தெரியும். உன்னை பற்றி மக்கள் மனசை திருடுவான். அப்படியே உடனே விளக்குவேன். விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன பேச தெரியும்? என்ன உனக்கு தெரியும்? காலையில் போய் மூட்டம் போடுறது தெரியுவேன். சரி, காலையில் வெள்ளாடு தானே. உன்னை கூட்டு வந்து செக்கானத்தில் சலுப்பட வச்சு உள்ள பவுடர் போட்டு உனக்கு பூஸ்ட் காப்பி. உன்னைய பொன்னமராயை கூட்டிட்டு போய் ஆடு மேய்ச்சி தெரிஞ்சவனி, ஆடு மேய்ச்சி தெரிஞ்சா அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் கார்ல ஏத்திக்கிட்டு போய் பொன்னமராயில கஞ்சி ஊத்தி கூட்டிட்டு போனா இல்லையா? ஆமாங்க. பேசி வரால். ஆமா, நீ தானே லோடு ஏத்துறாள். என்ன தெரியும்? என்னதான் தெரியும்? என்னதான் தெரியும்? என்ன விஷயத்துக்கு இங்க வந்திருக்க? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போயிட்டேன்னா இதோட நான் கிளம்பிடுறேன். வாங்க பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ பேசி பாருங்க. போட்டிக்கு வாங்க. என்ன பேசணுமோ பேசுங்க. இங்க என்ன தெரியும்? என்ன விஷயம் நடந்திருக்கு? மங்களகரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கும்பாபிஷேகம். அப்படி சொல்லுங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்திருக்கு. உண்மை. கும்பாபிஷேகம் முடிந்ததுன்னா 48 நாள் மண்டல பூஜை நடக்கணும். ஆமா. ஏன் 48 நாள் மண்டல பூஜை நடக்குது? 48 மண்டலம். மண்டல பூஜை என்றால் என்ன? மண்டல பூஜை என்றால் மண்டல பூஜை. ஏன் சிரிக்கிறிய? விளக்கம் சொல்லுவேன். 48 மண்டலம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் 48 கன்னி உள்ள மாலைகளை போட வேண்டும். 48 ஏன் பிரிச்சேன் அப்படின்னா 4 + 8. எப்ப நீ சிரிச்சு என்னை காட்டி கொடுக்க கூடாது. நான் வந்து அவரை மாதிரி படக்குன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் படிக்கல. நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு பொம்பளை மாசமாயி பிள்ளை வத்துறோம். சும்மா இருப்பா. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான். இது நக்கல் மாதிரி தானே? அப்ப ஏய் சாமியார் மாதிரி பேசுப்பா செந்தில். பழைய காலத்துல நீ பப்புன்னு போட்டது மாதிரி பேசக்கூடாது. நீ பழைய காலத்துல மாதிரி பேசிய சாமி பங்காளி. என்ன பங்காளி அந்த அளவுக்கு வந்துட்ட நீ? இங்க ராதா, தனக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை மற்றவர்களுக்கு பங்கை அழி. அவன் தான்டா பங்காளி. நல்ல விஷயம் பேசுங்க. நீ எங்கே வேணாலும் திருப்பி திருவேன்னு எனக்கு தெரியும். நீ கும்பாபிஷேகம் என்றால் என்ன? ஆரம்பத்து கேள்வி. கும்பத்திலே நடக்கக்கூடிய விசேஷம். அருமை அருமை அருமை. ஏன் கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்க? இந்த கிளம்பிட்டேன்ல கும்பத்தை கலட்டுறதுக்கு. எதுக்குடா இங்க கிராஸ் ஆகிற? ஒன்று பேச விட மாட்டாங்க அவங்க. இல்லடா பேசிவிடுவே நீ. கும்பத்திலே தண்ணி ஊத்தும் போது எதற்காக கருடன் வருகிறான்? அதாவது நாங்களே வேற எதுக்கு? ஏன் கருடன் வருது? பிராமணக்கள், ஐயர் பெருந்தகைகள் அதற்காக மந்திரங்களை படித்துவிட்டு யாகத்திலே ஓதுகிறார்கள்.